பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவது ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். சங்கீதத்தில் 15ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் என்று சொல்லி. இந்த நாளிலே அவருடைய கூடாரத்திலே தங்குகிறதினாலே அவருடைய செட்டைகளின் மறைவு நமக்கு கிடைக்கிறது. செட்டைகளின் மறைவு என்று சொன்னால் சாதாரணமானது அல்ல. அவருடைய பாதுகாப்பே நம்முடைய வாழ்வின் தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆம், கூடாரம், வீடு, சபை, இதை போன்ற வாக்கியங்களை நாம் குறிப்பிடுகிறது எது என்று சொன்னால் தேவனுடைய சமூகம். அந்த தேவனுடைய சமூகத்திலே ஒருவர் தங்கி இருக்கிற பொழுது, ஒருவர் காத்திருக்கிற பொழுது, அதே அடைக்கலம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நாடி தேடி அங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு தேவனின் பாதுகாப்பு, அவருடைய செட்டைகளின் மறைவு நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குபவன் யார் என்று சொன்னால், 15ஆம் சங்கீதத்திலே உத்தமமாய் நடந்து தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளதாய் காணப்படுகிற ஒரு மனுஷன், செம்மையானவைகளை பேசுகிறவன், உத்தமமான காரியங்களை செய்கிறவன், இவன் கர்த்தருடைய கூடாரத்திலே அவன் தங்குகிறவனாய் இருக்கிறான். அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறபடினாலே அவர் நம்மை ஓய்ந்திருக்க விடமாட்டார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே நீங்கள் மறைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கூடாரத்திற்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். அவருடைய கூடாரத்திலே சுகம் உண்டு, அவருடைய கூடாரத்திலே பாதுகாப்பு உண்டு, அவருடைய கூடாரத்திலே மகிழ்ச்சி உண்டு, அவருடைய கூடாரத்திலே செழிப்பு உண்டு, அவருடைய கூடாரத்திலே ஆசீர்வாதம் உண்டு, அவருடைய கூடாரத்திலே நன்மை உண்டு. ஆகவே அந்த கூடாரத்தை நாம் சார்ந்து இருந்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் அந்த 15ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், உத்தமமாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த சத்தியத்தை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, யார் இந்த சத்தியத்தை வாசிக்கிறார்களோ, யார் இந்த சத்தியத்தை கை கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்விலே தேவனுடைய மகிமையும் தேவ சாயலும் நிறைந்திருக்கிறதாய் காணப்படும். அவன் எப்பொழுதும் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் என்று சொன்னால், கர்த்தருடைய கூடாரத்திலே தங்கி இருப்பவன், கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கியிருந்து உண்மை முத்தமாய் நடக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அவனுடைய வாழ்விலே அவருடைய செட்டைகளின் மறைவு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவருடைய மறைவிலே என்றென்றைக்கும் தங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.